வணக்கம். அடுத்து கடகராசி எந்த 3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த வருஷத்துல அப்படிங்கறத பாத்துடலாம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க வாக்கு. நீங்க பேசுற வார்த்தைகள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு நிதானமா பேசுறது நல்லது. வாக்குஸ்தானத்துல கேது இருக்காரு. சோ அதனால நீங்க பேசுற வார்த்தைகள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு உங்களுக்கு உண்டாக்குறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, பேசுற வார்த்தைகளை நிதானமா யோசிச்சு புரிஞ்சு பேசுறது ரொம்பவே பெட்டர். ரெண்டாவது, கடகராசி பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம் 8க்கு வந்துட்டு ராகு வராரு. ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்த்ல ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பாத்துக்கிறது பெட்டர். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாக்கிய சனி இருக்காரு. நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. அதை நோக்கி ஏதாவது கொஞ்சம் செலவுகளும் சுபவிரயங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் எக்ஸ்பென்சஸும் வரதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ அப்படிங்கிறதுனால எஸ்பெஷலி பிளட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி, இல்லைன்னா ஏதாவது பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு சுகரோ ஒரு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வர்ற பணத்தை வந்துட்டு நம்ம நல்லா சேவ் பண்றதுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி வீண் விரயங்களை தவிர்க்கலாம் இந்த பீரியட்.